நம்மளால் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக ஒரு மெத்தடில் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இது ஸ்கேம் இல்லாட்டி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும். பட் ஆனால் அது பாசிபிள். நான் மோர் தென் 3+ இயர்ஸாக வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே எப்படி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே அப்படின்றத சொல்கிறேன். அதுவும் நம்ம ரோலான அமௌண்ட் கிடையாது, நம்ம மோர் தென் lakh ஏர்ன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த பிஸ்னஸ் மாடலில் இருக்குது. அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே தெரியறதுக்கு முன்னாடி என்னை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா, நான் மோர் தென் 3+ இயர்ஸாக USA கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் அ வெப்சைட் டெவலப்பராக. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடலில் ஏர்ன் பண்ணலாம், எப்படி அது பாசிபிள், வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரீலான்சிங்னா என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணணும், எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணணும் அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். இது எல்லாத்துக்குமே நம்ம கிளியர் கட்டாக இதில் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீலான்சிங்னா நத்திங் பட் நீங்கள் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸ்கில்னு சொல்ல போனால் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்கில்லுக்கு எக்ஸ்சேஞ்சாக அவங்க மணி தர போகிறாங்க. இதுதான் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு பக்கத்து தெருவில் ஒரு புது கடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியும், நத்திங் பட் லோகோ டிசைன் பண்ண தெரியும், பேனர் டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்குறீங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேனரோ உங்களுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணி தரேன், இல்லாட்டி ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்சாக மணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி கொடுத்த ஒர்க்குக்கு அவங்க எக்ஸ்சேஞ்சாக மணி தருவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும், ஜஸ்ட்டு ஒரு அம்மா லேப்டாப் இருந்தாலே போதும், ஒரு நெட்வொர்க் இருந்தாலே போதும், மொபைல் நெட்வொர்க் இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கில்லை வச்சு நம்ம லேர்ன் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஸ்கில்ஸ்க்கெல்லாம் காம்படிஷன்ஸ் இருக்குமே, எந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணால் பாசிபிள் அப்படின்ற கொஷின்ஸ் இருக்கும். அது நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வரேன் கிளியர் கட்டாக. ஸோ ஃப்ரீலான்சிங்னா என்னன்னா, நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறோம், அந்த ஸ்கில் மூலமாக எக்ஸ்சேஞ்சாக நம்மளுக்கு மணி தராங்க. இதான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃப்ரீலான்சிங்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கில் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. எந்த ஸ்கில் நம்ம லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 3 கிராஃபை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கில்லோட நேம், நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கில்லுக்கு இருக்க டிமாண்ட், நெக்ஸ்ட்டு அதுக்கு இருக்க காம்படிஷன். இது 3 விஷயத்துமே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கில்னு எடுத்திங்கன்னா, இப்போது நம்ம ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் சொல்லிக்குள்ள இறங்கினா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் நம்ம ஒரு எப்பவுமே ஒரு 10 people ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட கேட்குறீங்க, அந்த ஸ்கில் வந்து மோஸ்ட்டாக அந்த 10 பேரில் ஒரு ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ஸ்கில்லு. ஸோ 10 பேரில் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுதான் ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஸ்கில். 10 பேரில் ஒரு 5 பேருக்குமே தெரியும்னா அந்த ஸ்கில் வந்து நாட் பேட் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கே தெரிய வரும்ல, இந்த ஸ்கில்ஸ்லாம் மோஸ்ட் காமன், இந்த ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் ரேரான ஸ்கில்ஸ் அப்படின்றது தெரிய வரும்ல. ஸோ அது மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரிய வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கில்லுன்னும் போது மோஸ்ட் காமனான ஸ்கில்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் நீ சூஸ் பண்ணக்கூடாது இல்லை, பட் ஆனால் அதில் காம்படிஷன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங்க்கு நிறைய வந்து காம்படிஷன்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நிறைய வந்து லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக, ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஒரு பிகினராக இருப்பீங்க. இந்த மாதிரி பிகினராக இருக்க உங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு மினிமலிஸ்டியான ஒரு ஐடியாவில் தான் இருப்பீங்க. அந்த ஐடியாலஜி வச்சுட்டு எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடியே நிறைய பேர் நிற்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான், அது பாசிபிளாகவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு விஷயம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைன் சூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் அந்த 3 கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து நேம், ஸ்கில் வந்து கிராஃபிக் டிசைனிங், டிமாண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. ஆனால் காம்படிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. இன்னொரு கிராஃப் ஞாபகம் வச்சுக்கிறது மணி, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணி தருவாங்கன்னா, ஏன்னா காம்படிஷன் அதிகமாக உங்களுக்கு மணி கம்மியாகும். ஏன்னா அதிகமாக உங்களை விட்டால் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் காம்படிஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் மணி கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு பெஸ்ட் ஸ்கில் அப்படின்றத பொறுத்து நான் என்ன ஸ்கில் அப்படின்றத டீசெண்டாக சொல்கிறேன். நீங்கள் 3 கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல போனால் நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணலாம். காம்படிஷன் இல்லாமல் இருக்க ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும். நான் என்ன ஸ்கில்லை லேர்ன் பண்ணி இப்போ நான் ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் USA கிளைண்ட்ஸ் கூட. ஸோ அந்த கிளைண்ட்ஸ் விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். இப்போ நான் அந்த ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்ணேன், என்ன மாதிரி அந்த ஸ்கில்லை நான் கிளாஸிஃபை பண்ணி இதை சூஸ் பண்ணேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஐடியாலஜி பண்ணும் போது வெப்சைட் டெவலப்மெண்ட் தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த HTML CSSன்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு
டவுட்ஸ் இருக்கும். அது நம்ம கோடிங் பக்கம் போவேன்னு சொல்லிட்டு நம்ம கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணி தந்துட்டுருக்கோம் கிளைண்ட்ஸ் கூட. ஸோ எப்படி நம்ம கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தா டெஃபினட்டாக யாருக்குமே தெரிய சான்சஸ் இல்லை. ஸோ காம்படிஷன் ரொம்ப 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 கம்மி. பட் ஆனால் டிமாண்ட் வைஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு டிமாண்டை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களே நீங்கள் கேட்டு பார்த்தா கூட ஒரு சலூனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு புதுசாக ஒரு பியூட்டி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சின்னதாக ஒரு பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் இல்லாட்டி பக்கத்தில் ஒரு டாக்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுனால யாருக்காக இருந்தாலும் ஒரு வெப்சைட் முக்கியம். டாக்டருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் செட்டிங் வெப்சைட், பியூட்டி பார்லருக்கு அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் செட்டிங் வெப்சைட், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து பியூட்டி பார்லர் என்னென்ன சர்வீசஸ்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கணும். யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது சமயத்தில் ரொம்ப அது வந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ப்ரீமியமாக உங்களுக்கு உங்கள் ஷாப்புக்கோ இல்லாட்டி உங்கள் கம்பெனிக்கோ ஏற்றி தரும் அந்த வெப்சைட்டு. ஸோ அப்போ வெப்சைட்டுன்றது நம்மளுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. யார் கேட்டாலும் வெப்சைட் வந்து எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் வந்து கோடிங் நாலேஜ் இருக்க பக்கம் போயிட்டு கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்மளால் ஏர்னும் பண்ண முடியும், காம்படிஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கிளைண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரிய வரதில்லை, பீப்புளுக்கும் நிறைய பேர் இது தெரிய வரதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வெப்சைட் டெவலப் பண்ணி தரும்போது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. சரி, இப்போ மணி ஜென்ரேட் பற்றி பார்ப்போம். தேர்ட் கிராஃப். இந்த தேர்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப கம்மி, டிமாண்டும் ரொம்ப ரொம்ப அதிகம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் தான் ப்ரைஸ் ரேஞ்சாக வந்து நிற்கும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு கோடிங் வச்சு நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது ஒரு டீம் செட் பண்ணுவோம், இல்லாட்டி நம்மளே ரெடி பண்ணும்போது டைம் எடுக்கும், கொஞ்சம் ஆவரேஜ் ரொம்ப டைம் எடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போது நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியுமோ அதுக்கான எஃபிஷியன்ட் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக போகும். பட் ஆனால் நம்ம கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைம் டியூரேஷன், நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours, மேக்ஸிமம் ஒரு 1 day போகலாம். ஒரு 2 to 3 hours நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மேக்ஸிமம் 1 day போகலாம், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட 1 dayல பேசி முடிக்கும் போது நம்ம ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியுது. அதே சமயத்தில் நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் வைக்கிறது நம்மளுக்கு காம்படிஷன் இல்லாதனால நம்ம என்ன ப்ரைஸ் வைக்கணுமோ அந்த ப்ரைஸ் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணமே நம்மளுக்கு காம்படிஷனில் மணி ஏர்ன் பண்ண முடியும், அதே சமயத்தில் நம்மளால் கிளைண்ட்ஸ் ஈஸியாக அக்வயர் பண்ண முடியும் அப்படின்ற கேட்டகரி கீழே வந்தனால தான் நான் இந்த கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்கில்லை நான் வந்து சூஸ் பண்ணேன். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒரு 15 மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஜாப்பனீஸ் கிளைண்ட்டை, நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன், நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட்டு, அடுத்து வந்து இன்னொரு வெப்சைட் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கு சென்னையிலேருந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஒரு 15 கிளைண்ட்ஸ் கிட்ட முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து கிளைண்ட்டு ஷிஃப்ட் ஆகும், இந்தியன் கிளைண்ட்ஸ்லேருந்து யூஎஸ்ஏ கிளைண்ட் ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட் ஷிஃப்டிங் வந்தோம். ஸோ இப்போ நான் வந்து கிளைண்ட் ஷிஃப்டிங் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஸ்கில்லை, நீங்கள் வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் அவைலபிளாக இருக்குது, வீடியோ எடிட்டிங் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கோடிங் நாலேஜே இல்லாமல் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணணும், நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், நீங்கள் வந்து இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது கிளைண்ட் அக்வசிஷனுக்குள்ளே வருவோம். ஸோ கிளைண்ட் அக்வசிஷனுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கிளைண்ட்ஸை நம்ம எப்படிலாம் அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்தியன் கிளைண்ட்ஸ், யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ். இந்தியன் கிளைண்ட்ஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 15 பீப்புள் கூட நான் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸு டெஸ்டிமோனியல் ரிவ்யூஸ், அவங்க என் கூட ஒர்க் பண்ண ரிவ்யூஸ்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் டீட்டெயில்டாக அவங்ககிட்ட நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒரு 3 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 years வந்து நான் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். அடுத்து வந்து மீதி இருக்க ஒரு 2 years வந்து நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கிளைண்ட் அக்வசிஷன். இந்த கிளைண்ட் அக்வசிஷன் பார்ட்டுக்குள்ள வரும்போது நிறைய பேர் என்ன ஸ்கில்ஸ் வேணால் லேர்ன் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணிக்கோங்க, வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வெப்சைட் டிசைனிங் லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கிளைண்ட்ஸை உங்களுக்கு அக்வயர் பண்ண தெரியாமல் பட்சத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாசிபிளே இல்லை. உங்களால் வந்து அந்த ஸ்கில்லை மானிட்டைசேஷன் பண்ணவே முடியாது. மானிட்டைசேஷன்னா நீங்கள் வந்து அதில் மணி மேக் பண்ணவே முடியாது. ஸோ எப்படி கிளைண்ட் அக்வயர் பண்ணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிளைண்ட் அக்வயர் பண்ணுறது எவ்வளோ ஈஸியான மெத்தட் அப்படின்றத நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது எண்ட் ஆஃப் வீடியோவில் நான் கனெக்ட் பண்ணி விடுறேன். பட் கிளைண்ட் அக்வசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயில்டாக நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி டிஎம் பண்ணுறது, எப்படி நம்ம மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன். ஸோ இது 2 மெத்தட், இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ், நெக்ஸ்ட் இமெயில் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச 2 மெத்தட்ஸை என்னோட கோர்ஸில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஐடியாலஜி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ், யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் இருக்குது. நம்ம கிட்ட மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியாச்சு. யூடியூப்லேருந்து 2nd batch, 3rd batch, 4th batch கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்கமிங் பேட்ச் நீங்கள் இப்போ பார்க்குற டைமில்
பேட்ச்க்கான மேபி கம்ப்ளீட் ஆயிருக்கலாம். ஸோ அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. நாங்கள் பேட்சாக எடுக்கிறதுனால டெஃபினட்டாக பீப்பிள் வந்து ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். ஒன்ஸ் இந்த டைம் மட்டும் தான் பீப்பிள் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்க கிளைண்ட்ஸ் அக்வைசேஷன் நெக்ஸ்ட் அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிரியேட் பண்ண ஒரு சில அவங்களோட கிளைண்ட்ஸுக்காக கிரியேட் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதில் மாதிரி பண்ண முடியும். டெஃபினட்டாக குரூப்பில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க குரூப் லிங்க். இந்த மாதிரி நம்ம கிளைண்ட்ஸ் அக்வைசேஷன் பண்ணுற மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் அதை மானிட்டைசேஷனான கெப்பாசிட்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கிளைண்ட் அக்வைசேஷன் மெத்தட்ஸை நான் ரீசெண்டாக கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாலும் இந்த அக்வைசேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவென்ச்சுவலி நீங்கள் கிராஃபிக் டிசைனாக இருங்க, வீடியோ எடிட்டரிங்காக இருங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருங்க, ஆனால் நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தை எப்படி கிளியர் கட்டாக அப்ரோச் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் ஈவென்ச்சுவலி நிறைய கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அந்த கிளைண்ட்டை அக்வயர் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில்டாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டை நானே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த வீடியோவில் எப்படி நான் வந்து கிளைண்ட் அக்வயர் பண்ணுறேன் அப்படின்றது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவோட இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள்.